இது மகிமை நேரம். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பார்வோனின் கையிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வருகிறார்கள். பெரிய விடுதலை கிடைத்தது என்று சொல்லி சந்தோஷத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட அவர்களுக்கு நீடிக்கவில்லை. அங்கே அவர்கள் கடந்து வருகின்ற பாதையிலே முன்னால் பெரிய செங்கடல் இருக்கிறது. திகைத்து போய் நிற்கிறார்கள். பின்னால் பார்க்கிறார்கள், அங்கே பார்வோனுடைய சேனை இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. ஜனங்கள் தவிக்கிறார்கள். உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து செங்கடலை பிளந்து ஜனங்கள் கடந்து செல்கிறார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஆடி பாடி மகிழ்ச்சி அடைகிறார்கள். மிரியாம் தம்புரு வாசித்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு அந்த வெற்றியை நினைத்து அவர்கள் ஆடி பாடி கொண்டாடுகிறார்கள். கொஞ்ச நேரம்தான் அந்த சந்தோஷம். அதற்குள்ளாக அடுத்த பிரச்சனை அங்கே வருகிறது. அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். அங்கே 3 நாள் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. தாகத்தோடு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் மாறா என்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே தண்ணி இருக்குது. ஓடி போய் அந்த தண்ணியை குடிக்க பார்த்தா அது பயங்கரமான கசப்பு. உடனே அங்கே ஜனங்களுக்குள்ளே முறுமுறுப்பு ஏற்படுகிறது. மோசையையும் ஆரோனையும் பார்த்து முறுமுறுக்கிறார்கள். என்னத்தை குடிப்போம், நாங்கள் என்னத்தை குடிப்போம், எங்களுக்கு என்ன இருக்குது இந்த வனாந்திரத்தில், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். உடனே அங்கே ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார். அடுத்ததாக நாம் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சீன் வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அப்பத்துக்காக, இறைச்சிக்காக அவர்கள் அங்கே முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எகிப்திலே இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து எங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோமே, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, நல்ல சாப்பாடு இல்லையே, தண்ணி இல்லையேன்னு சொல்லி பழையபடி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். உடனே ஆண்டவர் மோசேக்கு அங்கே அந்த அவர்களுக்கு அங்கே மன்னாவை கொடுக்கிறார். மோசேயின் மூலமாக மன்னாவை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் திகட்டி போகும் அளவுக்கு அவர்களுக்கு காடைகளை இறைச்சியை ஆண்டவர் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துகிறார். அடிக்கடி அவர்கள் என்ன செய்கிறார்கள், முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம் முறுமுறுக்கிறோம். சில குடும்பத்தில் கணவனுக்கு விரோதமாக மனைவி முறுமுறுக்கிறது உண்டு, மனைவிக்கு விரோதமாக கணவன் முறுமுறுக்கிறது உண்டு, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் முறுமுறுக்கிறது உண்டு. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால் உடனே என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. நிறைய பேர் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அநேக வேளைகளிலே முறுமுறுக்கிறோம். நம்முடைய முறுமுறுப்புகளை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். நம் முறுமுறுப்புகளை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். நாம் அதை உணரதே கிடையாது. நாம் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறோம், அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம், வீட்டில் உள்ளவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்டார். அவங்க சொன்னாங்க, இப்படி இந்த வனாந்தரத்தில் எங்களை கொல்லுவதற்காக கொண்டு வந்தீர். நாங்கள் எகிப்து தேசத்திலே எவ்வளவு நலமாயிருந்தோம். நாங்கள் எகிப்திலே நாங்கள் அழகாக செத்து போயிருக்கலாமே. கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவில இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தீரே என்று சொல்லி அவர்கள் அநேக நேரங்கள் அவர்கள் மோசேயையும் ஆரோனையும் கஷ்டப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகாக அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தின் பக்கத்தில் வராங்க. வரும்போது கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக, தேசத்தை வேவு பார்ப்பதற்காக மோசே ஒரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக 12 பேரை அனுப்புகிறார். 12 பேரும் போயிட்டு வராங்க. அதில் 11 பேரும் துர்ச்செய்தியை பரப்புதாங்க. இவங்க அந்த தேசத்தின் கனிகளெல்லாம் கொண்டு வராங்க. எல்லாம் நல்லா இருக்குது, நிலம் நல்ல நிலம், பெரிய பட்டணம், அது கோட்டைகளால் கட்டப்பட்டிருக்கு, நல்ல இடம்தான். ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்கள் பொல்லாதவர்கள், ராட்சதர்கள், நாம் அங்கே உள்ளே போகவே முடியாது அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்புதாங்க. எல்லாரும் முறுமுறுக்காங்க, அழுதாங்க மோசேக்கு விரோதமாக. அங்கே பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. காலேப் மாத்திரம் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் எளிதாக ஜெயிக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாலும் ஜனங்கள் அந்த துர்ச்செய்தியை நம்பி திரும்பவும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக அங்கே முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் கோபப்படுகிறார். நான் எதுவரைக்கும் இந்த ஜனங்களிடத்திலே பொறுமையாயிருப்பேன்? எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும்
எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நாமும் கூட கஷ்டம் வந்த உடனே ஐயோ கடவுளே அது இல்லையே இது இல்லையே, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இப்படி எனக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். கர்த்தருடைய கையிலே எத்தனையோ நன்மைகளை நாம் வாங்கியிருக்கிறோம், எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை அவருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். இதுபோல இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு எத்தனையோ நேரங்களிலே உதவி செய்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் ஒரு நிமிஷத்தில் மறந்து போய் விடுவோம், விசுவாசத்தை விட்டு விடுவோம். விசுவாசம் குறையும் போது தான் முறுமுறுப்பு வருகிறது. எங்கே முறுமுறுப்பு வருகிறது? விசுவாசம் குறையும் போது முறுமுறுப்பு வருகிறது. இந்த ஜனங்களும் அப்படித்தான், அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை நான் எது வரைக்கும் பொறுப்பேன்? நான் எவ்வளவுதான் இவங்களை நான் பொறுப்பேன்? நான் எத்தனை அற்புதங்களை செய்தேன். அவர்களுக்கு தேவை வந்தது உண்மைதான், அவர்களுக்கு பற்றாக்குறை வந்தது உண்மைதான். ஆனாலும் நான் அவைகளை சந்தித்தேன். நான் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நான் எல்லா காரியத்தையும், உணவு கேட்டார்கள், எல்லாம் அவர்களுக்கு நான் மன்னாவை, தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கூட ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் கூட அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் செய்த உதவியை அவர்கள் மறந்து விடுவார்கள், விசுவாசத்தை விட்டு முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் முறுமுறுப்புகளை கேட்டேன், எதுவரைக்கும் நான் பொறுப்பேன். நம்முடைய கூடாரத்திலும் கூட அவர்கள் தங்களுடைய கூடாரங்களிலே முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ஏன் இங்கே வந்தோம், அழகா நம்ம அங்கே இருந்திருக்கலாமே, இந்த மோசே சொல்ல கேட்டு வந்தது தப்பா போச்சு, இந்த வனாந்தரம் கடுமையான ஒரு பாதை தான், ஆனால் அதிலும் கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிறார். அதை ஜனங்கள் மறந்து போகிறார்கள். அற்புதம் நடந்த உடனே, நன்மை கிடைத்த உடனே மகிழ்கிறார்கள், ஆடி பாடுகிறார்கள். அடுத்த கட்டத்திலே ஒரு பிரச்சனை வந்த போது அவர்கள் அவிசுவாசம் கொள்ளுகிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அது கர்த்தருடைய சமூகத்திலே பாவமாக காணப்படுகிறது. நாமும் கூட நம்முடைய கூடாரத்திலே நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு விரோதமாக நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அந்த முறுமுறுப்புகளை எப்படி, நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்கிறார், நம்முடைய ஸ்தோத்திரங்களை, நம்முடைய துதிகளை எல்லாம் கர்த்தர் எப்படி கேட்கிறாரோ அதே போல அவருக்கு விரோதமாக நாம் பேசுகிற, அவிசுவாசமாய் முறுமுறுத்து பேசுகிற வார்த்தைகளையும் கூட கர்த்தர் கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போனா நல்லது. எவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தை, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தா கூட எங்களுக்கு நல்லது. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன். என் செவிகள் கேட்க அவர்கள் சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன்தான், கிருபையுள்ள தேவன்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு, அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த வனாந்தரத்தில் செத்தாலும் பரவாயில்லன்னு முறுமுறுத்தாங்க. அதே போல அத்தனை ஜனங்களும் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். 40 நாள் பிரயாணம் 40 வருடமாய் அவர்களுக்கு மாறியது. அத்தனை பேரும் அங்கிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் இறந்து போனார்கள். காலேபை தவிர, யோசுவாவை தவிர அத்தனை ஜனங்களும் அங்கு அவர்களுடைய பிள்ளைகள் தான் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முறுமுறுப்பு கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு சூழ்ச்சி, ஒரு தந்திரம். நம்மளை எரிச்சல் அடைய வைக்கிறது, முறுமுறுக்க வைக்கிறது. என்ன இருந்தாலும் வாழ்க்கையில் திருப்தி இல்லாதபடி, சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம பேசுவோம். நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், நான் அப்படி இருந்தனே, இப்படி இருந்தனே, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம். நமக்கு திருஷ்டாந்தங்களாக இந்த சம்பவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவர்கள் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். திரும்பவுமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக திரும்பவும் முறுமுறுக்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மேல் கடும் கோபம் புறப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து அங்கே முறுமுறுக்கிறார்கள். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்திலே உடனே அங்கு பெரிய வாதை நடைபெறுகிறது. அந்த வாதை நிமித்தமாக செத்துப்போனவர்கள் 14,700 பேர். பாருங்க, முறுமுறுப்புனால ஆண்டவருக்கு கோபம் உண்டாகிறது. அந்த கோபத்தினால அங்கே வாதை எழும்புகிறது. அதனால் செத்தவர்கள் 14,700 பேர். நாமும் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வனாந்தரத்தில் செத்தா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார். நாமும் கூட அநேக வேளைகளிலே தவறான வார்த்தைகளை பேசுகிறோம், முறுமுறுக்கிறோம். இருக்கிறத விட போயிட்டா ரொம்ப நல்லதுன்னு சிலர் சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக ஒரு ஆண்டவர் இவைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய செவிகள், நம்முடைய வார்த்தைகளை கர்த்தருடைய செவிகள் கவனிக்கிறது. முறுமுறுப்புகளை கர்த்தருடைய செவிகள் கவனிக்கிறது. வாழ்க்கையிலே கஷ்டம் வரும், பாடு வரும், உண்மைதான். எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர், அவர்கள் தூர இடத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் கடந்து செல்கிற பாதை மிகவும் ஒரு கடினமான பாதை. அப்பொழுது அவர்கள் முறுமுறுத்து கொண்டே போனார்கள்.
அப்போ ஒரு நாள் இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களோடு வெளிப்பட்டார். உனக்கு நியமித்திருக்கிற இந்த பாதை கொஞ்ச காலம்தான், இது நிரந்தரமான பாதை கிடையாது, கடினமான பாதை உண்மைதான், நீ முறுமுறுக்காத, இது உனக்கு அதிகமாகும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ துதி, இந்த பாதையின் வழியாய் கடந்து போகும்போது நீ துதி, சீக்கிரத்திலே அது மாறும் என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதன்படி அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். வெகு சீக்கிரத்திலே அவர்கள் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்தார்கள். நாமும் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அருமையாய் வழி நடத்தினீர். ஆனாலும் கூட கஷ்டங்கள் வருகிற பொழுது, ஆண்டவரே தேவைகள் வருகிற பொழுது அவர்கள் உமக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அந்த வாதையினாலே அநேகம் பேர் ஆண்டவரை மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளில் நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.